திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரமானி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது ராசி பலன். ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுடைய ராசியினுடைய பலன். நம்ம ராசி பலன் எப்படி பார்ப்போம்? நமக்கு உகந்ததாக பார்ப்போம். அடுத்தது நம்ம மனைவிக்கோ கணவருக்கோ குழந்தைகளுக்கோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கு எப்படி இருக்குது ராசி பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த விஷயங்கள் இன்றைக்கி நமக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய காரியங்களை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணலாம். நாள் சுமாராக இருக்குது, நாள் அவ்வளோ விசேஷம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அகலக்கால் வைக்காமல் இருப்போம். நாள் சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லும்பொழுது அந்த பக்கமே நம்ம போகாமல் இருப்போம். எஸ், நம்மளுடைய இது ஒரு கால்குலேஷன் தான். அதாவது இந்த ராசியிலிருந்து இந்த சந்திரன் எந்த நிலையில் இருக்கார், அதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்குண்டான ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக பார்க்குறோம். எங்கிட்ட ஒரு நபர் பெங்களூர்லேருந்து வந்திருந்தால் என்னோடய பெங்களூர் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் எப்போ பார்த்தாலும் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது சார், உங்கள் ப்ரோக்ராமெல்லாம் நான் பார்ப்பேன், ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஈஸியாக சொல்லுங்கள் சார், ஜாதக ரீதியாக இல்லை, ஏதாவது இப்போதைக்கு சின்ன சின்ன விஷயம், நான் பெருசாக இல்லாத பண்ணுறதில்ல, சின்ன சின்ன விஷயம் எனக்கு தடங்கள் போகணும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். அவர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழிச்சப்போ எனக்கே அந்த இதை சொன்னார். சார், நான் ஒரு நபரை சந்தித்தேன், அவர் யாரும் எனக்கு மறந்து போச்சு, அவர் இந்த வழிபாடை பண்ண சொன்னேன், நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் 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 அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை அவர் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. அவர் ஒரு 10 பேர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். சொன்னதே நானும் தெரியாமல் எங்கிட்டே அவர் திருப்பி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு அந்த சின்ன வழிபாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவர் கடைப்பிடிச்சு நான் மாறினங்காட்டி ஒரு 4 பேருக்கு எடுத்து சொன்னார். சரி, அப்படி என்ன சார் தடங்கள் போகிறதுக்கு என்ன வழிபாடு, அதை நான் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சொல்ல போகிறேன். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போங்க. 3/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 18ஆம் திருநாள் திங்கக்கிழமைங்க. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்று இரவு 8:06 வரைக்கும், அதுக்கப்புறம் ரேவதி. இன்றைய திதி பஞ்சமி. இரவு 9:13 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம். மக நட்சத்திரம் இரவு 9:06 வரைக்கும், அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம். சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலையில் 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சோமவாரம் திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு உண்டான அற்புதமான நாள். சில ஜாதகங்களை எடுத்து பார்க்கும்பொழுது 5ஆம் இடம் பலம் பெறாமல் இருந்துட்டுருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாவம். அந்த இடத்துல பாவங்கள் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ தான் லைஃப்பில் முயற்சி பண்ணாலும் ஒரு சில தடங்கல்கள் இருந்துட்டுருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளில் முதல் வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை வழிபாடு பண்ணுறது, திங்கக்கிழமை பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு சொல்லுவேன். ஏன்னா அது அவ்வளோ சக்தி இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி சோமவாரம் சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஜெர்மனியில் இருந்துட்டுருக்கேன், நான் சிங்கப்பூரில் இருந்துட்டுருக்கேன், நான் பக்கத்தில் கோயிலுக்கு போக முடியாது, என்னுடைய ஜாப் டைமிங் இட்ஸ் நாட் ஆப்ட் டு கோ டு டெம்பிள், எனக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆப்டாக இருக்காது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவபெருமான் நீங்கள் போன கோயிலுடைய அந்த இறைவனுடைய வடிவத்தை மனசில் கொண்டு வாங்க. அது போதும், உங்களுக்கு விஷுவலைஸ்டாக நம்ம இருந்த இடத்துல உட்காந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைய தினத்தில் திங்கக்கிழமை சோமவாரம் சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இனி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மேஷத்திலிருந்து மீனராசி வரை, அஸ்வினியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோங்க. மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கி மறதி நிறையா இருந்துட்டுருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஜோக் பேசுவேன். இந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி மாறி 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 அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்தந்த பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்மளால் தீர்க்க முடியலையேங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்குரியதாக மாறுவோம். நம்ம நல்லதை நினச்சா நல்லதுக்குரியதாக மாறுவோம். நல்லதே நினைப்போம், நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். மறதி இருந்துகிட்டு இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது.
இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில் யாராவது சொன்னாங்கன்னு டக்குன்னு மாறிட்டு போட 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் தானாகவே அமையும். சிலது சிக்னலில் இருக்கக்கூடிய க்ரீன் சிக்னல் மாதிரி டக்குன்னு அமைஞ்சிடும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது, ஹவு இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னா. இன்றைக்கி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில விஷயங்களை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவீங்க. இது முடியல, அது முடியலன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன அப்பப்போ சோம்பேறித்தனம் இருந்துட்டு இருக்கும், ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லகுவாக சாதகமாக அந்த காரியம் முடிந்துவிடும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசியை பொறுத்தளவுக்கு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சமயம். சில விஷயம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இதை முடிப்போமா எல்லாத்தையும் ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள். எப்போவுமே கான்டாக்ட்ஸ் இன்டு மணி, இதை தான் நம்ம மனசில் நினச்சிக்கணும். அப்போ அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறையாகவே இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் ஃபெட்டப் ஆகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டக் ஆகிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் இது நடக்காதுன்னு பேசுகிறது, அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன், இதை மட்டும் மனசில் வச்சுட்டா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, நல்ல உயர்வான பதவிகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடியதும் தொழிலுக்குண்டான முதலீடு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினச்ச காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து எடுத்து செய்வீங்க. மூத்த சகோதர இளைய சகோதரிக்கு நல்ல காலமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகரமான இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எழுத்துப்பூர்வமாக எல்லாம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் மற்றவங்க ஏதாவது பேசினா கூட நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய சொல் பாசிட்டிவான சொல்லாக தான் இருந்துட்டுருக்கோம். எப்போவுமே நெகட்டிவாக நம்ம பேசப்படாது. பிகாஸ் ஐ நெவர் எவர் லைக் தட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அப்பா செய்த தொழிலே எடுத்து பண்ணுறது, அப்பாவுடைய வேலைகளை எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு மேலும் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. படிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை உட்காந்து நம்ம ஸ்ரத்தையாக படித்தோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா டப்புன்னு எடுத்து உடனே செய்திட முடியாது. சில காரியங்களில் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நல்லதா கெட்டதா, இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர ரீதியாக சாதகமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கும்போது 1க்கு 100 முறை யோசித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடியலை அப்படின்னு சொன்னால் நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டப்புன்னு மற்றவங்கள பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை மற்றவங்க உங்களை பேசுனாங்களா, எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை அதனால தான் பேசுகிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு மாற்றத்தை தருங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் நிச்சயதார்த்தம் ஆனவங்க, திருமணத்துக்குண்டான டேட் குறித்தவங்க அதற்குண்டான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மற்றவர்கள் மூலமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கூடி வரும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது பிரச்சனைங்கிறத விட எல்லா காரியங்களும் நடக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் அந்த காரியத்தில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்கள் பிறர் மூலமான லாபங்கள் உண்டு.
கணவன் மனைவிக்குள்ளே சின்ன பிரச்சனை வந்தாலும் திருப்பி ஒன்று கூடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பிரச்சனையில் மற்றவர்களை இழுத்து பேச வைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு எண்ணற்ற சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நம்ம டக்குன்னு ஏமாந்துடவும் கூடாது. அதை பற்றி முழுசாக யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட மறைமுக எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்டலாம் கேட்குறேன் நீ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கியான்னு. அந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் துலா ராசி நண்பர்களுக்கு நல்ல முறைகளில் இருந்துருக்கும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் சுய வெற்றி செல்ஃப் சக்ஸஸும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில தோல்விகள்லாம் பின்னாட்களில் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபங்கள் கூடி வரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறது அவங்க உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிச்சயதார்த்த, சீமந்தம், கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக நாட்கள் குறிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. யாருக்கேனும் எதாவதுனா முன்னின்னு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சில மாற்றங்கள் சரியாக தவறாக சரியான நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோமாங்கிறத மட்டும் சூழ்நிலையை பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் ஸ்டபனாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மற்றவங்க அவங்க கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பாங்க. நெவர் எவர் வரி அபவுட் தட். ஏன்னால் என்னுடைய சூழ்நிலை, நான் எந்த விதத்துலையும் கோவப்பட மாட்டேன்னு இருந்துட்டிங்கன்னா போதும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் மலைக்கோயில் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அதில் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான டைல்ஸு, கரண்ட்டு, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். மேலே அரியர்ஸ் எல்லாம் வச்சுருக்கு, அதை கிளியர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதாக இருந்தாலும் டக்குன்னு சொன்னால் மறந்துடும். அதனால் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிக்கும்போதும் சரி, பிறர்கிட்ட பேசும்போதும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்குண்டான முதலீடு சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. இல்லைங்கிற பாட்டு போக பரவாயில்ல, நன்னா இருக்குது, முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கும் உங்கள் சாதகமாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். படிப்பு விஷயம், அரியர் விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவோட தொழிலை எடுத்து செய்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் சேரும். இளைய சகோதரன், மூத்த சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள் எடுத்து பண்ணுவீங்க. நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எதாக இருந்தால் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துகிட்ருக்கும். மகர ராசி அன்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்ட்யூஷன் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மனசில் தோணக்கூடியது அது அப்படியே நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இது நடக்கலையோ அது நடக்கலையோ அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு மனசில் தோணும். பட் இன்றைய தினம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய தினமாக இருக்கும். குடும்பத்தை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய தினமாக இருக்கும்.
இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு தடங்கள் வரும், வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவராக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்களில் டப்புன்னு நான் சாப்பாடு சம்மந்தமான விஷயங்கள் பேசும்போது பேசிட்டேன், கோச்சுட்டேன், திட்டின்ட்டேன். உங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்களே போய் பேசலாம், அவங்க மேலே தப்பு இருந்தால் தானாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் மன மாற்றத்தையும் கொடுக்கும். ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கணும். திடீர் விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது கோச்சுண்டு பேசுறது, அவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுகிறதும் தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயம் சாதகமாக நடக்கும், சில விஷயம் கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டியதாக இருந்துகிட்ருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் த டேன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு. சில பேர் காலையில் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஃபென்டாஸ்டிக், இன்றைக்கி என்னமோ ஐடியாவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போயின்ட்டுருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்னமோ தெரிலப்பா, காலையிலேருந்து ஒரே என்னென்ன புரியலையே. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப். அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்த சூக்ஷமத்தை வைத்து இந்த பலன்கள் வந்து மாறுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தோணும், அந்த ஐடியாஸை அப்படியே வச்சுட்டு 3-4 நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நிறைய உதவிகள் செய்வாங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சார் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார், பெருசாக இல்லை சின்னதாக சொல்லுங்கள் சார். கடைசியில் எங்கிட்டே அந்த பரிகாரத்தை அவர் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறார். ஆக்சுவலி சார் இந்த பரிகாரம் யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்க, நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு. அதாவது இந்த தடங்கள் வரும்பொழுது அந்த தடங்களை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது, நீங்கள் உலகெங்கும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 2 அருகம்புல், சின்ன அருகம்புல் இருந்ததுன்னா போதும். அருகம்புல்ல ஒரு 16 தடவை பிள்ளையாரை மனசில் வேண்டிண்டு, பிள்ளையார்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, விக்னராஜாய நமக, விக்னராஜாய நமக, விக்னராஜாய நமக, விக்னங்களை போக்கக்கூடிய ராஜரை மனசார வேண்டிட்டு ஒரு 16 தடவை வேண்டிட்டு பிள்ளையார்கிட்ட 2 போடுங்க. நீங்கள் காரில் பிள்ளையார் வச்சுருந்தால் அது பிள்ளையாருக்கு வைங்க, அல்லது வீட்டில் சுவாமி பட பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாருக்கு வைங்க, அப்படி இல்லை கோயிலில் பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாருக்கு வைங்க. அப்படி பிள்ளையாருக்கு வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாகிற விஷயத்துக்கு பிள்ளையார்கிட்ட போய் மனசார வேண்டுண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்துக்கு போய் பாருங்களேன். எவ்வளோ பெரிய தடங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை வந்தது சார், ஐயோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல, எப்படி டேக்கிள் பண்ணுறதுனே தெரியல, எப்படி நான் அதை வந்து சரி பண்ணுவேனே தெரியலன்னு சொன்ன விஷயங்கள்லாம் மடன்னு உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் யூ ஓன்ட் பிலீவ், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இன்றைய தினத்தில் நான் சொன்ன இந்த பிள்ளையார் வழிபாடு தடங்களை போக்கும் வழிபாடு நீங்கள் எடுத்து செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கூடி வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சமரன் மகேஷ்.